ருக்குன் நகாரா கோட்பாட்டை மீறுவதா? அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மாலுக்கு எதிராக நடவடிக்கை தேவை. ருக்குன் நகாரா கோட்பாட்டை மீறிய நிலையில் நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சட்ட இறையாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சாலேவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஜாசேகா ஆலோசகர் லிம் குவான் எங் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டத்துறை அலுவலகத்தின் பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பது மட்டுமின்றி அதற்கு சவால் விடும் அக்மால் மீது நிந்தனை சட்டம் பாய வேண்டும் என்று லிம் குவான் எங் வலியுறுத்தினார். பினாங்கு கப்பலா பாத்தாஸில் ஜலோர் கமிலாங் தேசிய கொடியை தலைகீழாக கட்டியதற்காக வயதான கடைக்காரர் உரிமையாளர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அறியாமல் நடந்த செயலுக்காக அந்த கடைக்காரர் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் சட்டத்துறை அலுவலகம் வரும் வியாழக்கிழமைக்குள் அந்த முதியவரை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டவில்லை என்றால் அந்த முதியவரின் கடையின் முன் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்மால் மிரட்டல் விடுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட முதியவருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்துவிட்ட நிலையில் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஊறு விளைவிக்கும் தன்மையில் சினமூட்டும் உணர்ச்சிகரமான விவகாரத்தை அக்மால் தூண்டி வருவது பெரும் அச்சுறுத்தலாகும் என்று பாகான் நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் குவான் எங் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.